என் அன்புக்குரிய மக்களை வணக்கம். இந்த விநாயகருடைய வழிபாடு என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த விநாயகருடைய வழிபாடு என்பது நீங்கள் கல்யாணமாகி தாம்பத்திய உறவு, அதாவது சாந்தி முகூர்த்தத்திற்கு கூட இந்த விநாயகருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய குழந்தை வாரிசு என்பது நல்ல ஒரு அறிவுத்திறனாகவும் இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு குழந்தையாகவும் உங்களுக்கு பிறக்கும். இந்த விநாயகருடைய வழிபாடு என்பது சாதாரணமாக எல்லாருமே பண்ண முடியாது. இந்த விநாயகர் ஒவ்வொரு கோயில்லையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுறது விநாயகருக்கு தான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் கூட அந்த ஊரில் தலைவாசலில் ஒரு விநாயகர் இருப்பார். அந்த தலைவாசல் விநாயகர் வழிபாடு பண்ணினதுக்கு அப்புறம் தான் அந்த ஊருக்குள்ளேயே நம்ம போக முடியும். இன்னைக்கு காலங்களில் விநாயகருடைய வழிபாடு அப்படிங்கிறத எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா நிறைய பேர் இருக்கீங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்தான். இந்த மதங்கள் அப்படிங்கிறது இந்த மதம் இருக்கிறதுனால தான், நம்மளுடைய ஆன்மீக பலம் இருக்கிறதுனால தான் இன்றைக்குமே பல இடங்களில் இந்த இயற்கையிலிருந்து ஒரு சிலராவது தப்பிக்கிறாங்க. அப்போ இந்த விநாயகருடைய வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் கல்யாணமாகி ஒரு குழந்தை பிறப்பதற்கு, இப்போ குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா அங்கே விநாயகருடைய வழிபாடு பண்ணணும். திருமண தடங்களுக்கு விநாயகருடைய வழிபாடு பண்ணணும். இப்படி ஒவ்வொரு தடங்களுக்கும் ஏதாவது ஒரு உங்களுடைய சொத்து சுகத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுது, இல்லை தாய் வீட்டு வகையில் தீராத ஒரு கஷ்டத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம், தீராத கஷ்டமாக இருக்குது, அந்த வீட்டில் இருக்க முடியல, நான் அம்மா வீட்டுக்கு எப்பவுமே என்னால் போக முடியல. ஒரு சில பெண்மணிகள்லாம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு அவங்களால சுதந்திரமாக போக முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் இந்த விநாயகருடைய வழிபாட்டை நீங்கள் ஒரு சில விஷயத்தோடு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் உங்களால் ஈஸியாக வர முடியும். அப்போ இப்போ குழந்தை படிக்கலையா, அவங்கள விநாயகருடைய வழிபாடு பண்ணுவாங்க. ஒரு 7.5 சனி நடக்குதா, விநாயகருடைய வழிபாடு. அப்போ விநாயகருடைய வழிபாட்டுக்கு நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த 27 நட்சத்திரத்திலேயே இந்த கேதுவுடைய நட்சத்திரம் அஸ்வினி, இந்த முதல் நட்சத்திரம். இந்த அஸ்வினி மகம் மூலம், இந்த மகத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் இருக்குது. இந்த அஸ்வினி மகம் மூலம் மட்டும், இந்த 3 நட்சத்திரம் மட்டும் ஒரு தெய்வ கடாட்சமான ஒரு நட்சத்திரமாக இருக்குது. நான் அது நட்சத்திரம் சொல்லும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன், நட்சத்திர பதிவில் சொல்லும்போது சொல்கிறேன். இப்போ நம்ம விநாயகருடைய வழிபாடு என்பது ஒரு மனிதனுக்கு மிக ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு வரலாங்க. இப்போ விநாயகருக்கு இப்போ ஆண்மை குறைவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னா அந்த கருப்பையில் அந்த சினை முட்டைகள் உற்பத்தியாக இருக்கக்கூடிய இடங்களில் பிரச்சனை இருக்கும். அல்லது அந்த கருவு சுமக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லாமல் போகும். அல்லது இந்த பொண்ணுக்கு கருமுட்டை உற்பத்தி ஆனாலும் அந்த கருமுட்டைக்கு உயிர் தரக்கூடிய அந்த இணைவு, அதாவது கணவன் அப்படிங்கிற அந்த விந்து அணுக்கள் இருக்கக்கூடிய அந்த உயிர் அணுக்கள் இருக்கு இல்லைங்களா, அதில் உயிர் இல்லாமல் இருக்கும். இப்படி அந்த குழந்தை உருவாகுவதற்கு கூட இந்த விநாயகருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான், அந்த விநாயகருடைய அனுகிரகம் இருந்தால் தான் அந்த குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அப்போது நீங்கள் இந்த சாந்தி முகூர்த்தத்தின் போதே உங்களுடைய ஜாதக கட்டங்களில் உங்களுடைய சாந்தி முகூர்த்தத்தை வீட்டில் வச்சுக்கிறதா அல்லது வெளியிடங்களில் வச்சுக்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இருக்குது. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த குழந்தை இல்லாதவங்களுடைய விஷயங்களில் நிறைய மறைமுகமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன் குழந்தை இல்லாமல் போகுது? கண்டிப்பாக குழந்தை இல்லாமல் யாருக்குமே போகாது. ஆனால் இருக்குது, குழந்தை இல்லாத எந்த தம்பதியருமே இருக்க முடியாது. எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அந்த உயிரினத்திற்கு என்று அந்த தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த உறவில் எந்த ஒரு இடைபாடுகளும் வராமல் இருப்பதற்கும் இந்த விநாயகருடைய வழிபாடு நிச்சயம் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால தான் என்னமோ தெரியல, இந்த 27 நட்சத்திரத்திலேயே முதல் நட்சத்திரமாக கேதுவை கொடுத்தாங்க. இந்த கேது அப்படிங்கிறது பிண்டத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிண்டம் அப்படிங்கிறது ஒரு 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 வளவளப்பு ஒரு தன்மை உண்டான ஒரு பிண்டம். இந்த கேதுவுடைய அந்த பிண்டத்தில் நம்ம முதன்மையாக நம்ம கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த முதல் நட்சத்திரம் விநாயகருடைய நட்சத்திரம். இந்த விநாயகருக்கு நம்ம
அதான் பாருங்க, மனிதன் பிறப்பதற்கும் இந்த விநாயகர் தான் காரணம். மனிதன் இறப்ப தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் மீண்டும்